காலையிலே பிடிச்சிருக்கீங்க. அவ்வளோண்ணா டிக்கெட்டு எடுத்து விடு. கையில வெட்டி விட்டுரு. தண்ணி போயிடுமா? கையை கழுவு, கையை கழுவு. தனியா போடுங்க, பை எடுத்துறேன். தனியா இல்லைப்பா நான் தலையை வெட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒரு போஸ்ட் விட்டு யூடியூப்பில் போட்டோ நான் கலக்கி விட்டுறேன். என்ன ஒன்றா வீடியோ எடுக்கிறேன்னா சந்துக்குள்ள போகிற மாதிரி அப்படியே ரூம் திறந்து உள்ளே போகிற மாதிரி எப்படி இருக்கண்ணா அப்போ ட்ரெஸ்ஸை கழட்டு. நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. தூளே கடக்க முடியாது, மேலே வராது போலப்ப. இப்போ வரும் போல தேவையான மீன் உள்ளே கடக்க போல. உங்களுக்கு மீன் எங்கேயும் தின்னுக்கிட்டு மலைக்கு அதெல்லாம் முடி வெட்டிடுங்களா? கொழுப்பு இருக்கு மேடம். இருக்கும்பா இருக்கும். குழம்பு சூப்பராக இருக்கும். குழம்பா வறுக்கலாம். குழம்பு தான் அருமையாக இருக்கும். முள்ளு இருக்காது, நல்லா இருக்கும். சொல்லப்போனா நேராகவே கொடுக்கலாம். புரியவா வயிற்ற குழந்தை குழம்பு தான் இது வரைக்கும் குழந்தைக்கும். சரி, ஓகே ஓகே. இது ஃபுல்லாகவே பீஸ் போட்டுருங்க. இதை போட்டுருவோம். அதையும் கொஞ்சம் போட்ட மாதிரி தான் போடுங்க. இது வேணாம், அதை போட்டுக்கலாம். சரி, ஓகே ஓகே. அனுப்பிடுங்க வீடியோ. என்ன சொல்றது? இன்னும் தெளிவா இருக்கு. ஐஃபோனா எவ்வளோ? நான் எடுக்கிறப்ப 60 ரூபா. யூடியூப் சேனல் அப்போ அதுக்காண்டி எடுத்தது. அது விவசாயி சென்னையானது சாப்பிடலாமா? பள்ளியார இடத்துல அடிக்கிற அடிச்சுக்கோங்க. அந்த மீனுக்கு இந்த மீனுக்கு பள்ளியார இடத்துல அங்கே தான் பிடிச்சது. பள்ளியார வெண்ணார் இருக்குல்ல, அங்கே தான் பிடிச்சது. அடிச்சுக்கோங்க வாங்குறதுக்கு. யூடியூப்ல ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க நேராக கவுசோடைய வந்துட்டாங்க. போட்டு விட்டியா? போட்டு விட்டியாங்கள என்ன பண்ணுறோம்? கிடைக்காது. கவுஸ் வாங்குறது காசு வாங்குறது தூண்டி எடுத்துறாங்க. அவ்வளோ பெரிய தூண்டி கட்டலாம் 8 கிலோ. என்னன்னா இது இவ்வளோ பெருசு எப்போ நான் பிடிக்காம அங்கேயே போட்டுருப்பாங்க. ஆமாம், இந்த மலையில ஏறி இருக்கும். இங்கே பாருங்க, மாட்டே மாட்டாது போலது. மாட்டாது, அவ்வளோ பிடிச்சானுங்க. இது எவ்வளோ கிலோ இருக்குன்றது? நம்ம 4 கிலோ 5 கிலோ நம்ம 8 கிலோ இருக்காது. பார்க்க தான் நமக்கு இவ்வளோ பங்கி மாதிரி சனையோட இருக்கும். மண்டையே பாரு எவ்வளோ பார்க்க தான் இருக்கு. இல்லை, இப்போ இந்த மலைக்கு ஏறி இருக்கும். அவன் மண்டை மாட்டு அவன் மண்டை தூக்க முடியாது, தூக்கிட்டு உங்களுக்கு. வாங்க